ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கோயம்புத்தூர்ல ஒரு சிறுமியை பாலியல் வன்கொடுமை பண்ணி ரொம்ப கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க. சென்னையில பாத்தீங்கன்னா முடிச்சூர்ல ரெட்டை கொலை, மணலில ரவுடிகள் கொலை, அதே மாதிரி மதுரையில ஒரு கொலை, அங்க ஒரு கொலை, இங்க ஒரு கொலை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தனசேகர். இப்போ தாவேகா புதுசா ஆட்சி அமைச்ச பிறகு எல்லா இடத்துலையுமே அதிகமான மக்கள் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சட்ட ஒழுங்கு சரியில்லை, சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கோயம்புத்தூர்ல ஒரு சிறுமியை பாலியல் வன்கொடுமை பண்ணி ரொம்ப கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க. சென்னையில பாத்தீங்கன்னா முடிச்சூர்ல ரெட்டை கொலை, மணலில ரவுடிகள் கொலை, அதே மாதிரி மதுரையில ஒரு கொலை, அங்க ஒரு கொலை, இங்க ஒரு கொலைன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நிறைய நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. இது எந்த அரசுக்குமே ஒரு புது விஷயம் இல்லைங்க. 60 ஆண்டு காலமா தமிழ்நாட்டுல இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமா நடந்துகிட்டு இருக்குது. நடக்கிறது சரின்னு சொல்லிட்டு யாருமே அதை சரிப்படுத்த விரும்பல. இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு சில பேரால அதிகமா ப்ரொபகண்ட் பண்ணப்பட்டு அந்த ஆட்சிக்கு ஒரு பிளாக் மார்க் ஏற்படுத்தணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. இதுல ஒரு விஷயம் நம்ம ரொம்ப கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. there is a difference between government and governance. அதாவது கவர்மெண்ட், அரசாங்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒரு ஸ்டேட் இருந்துச்சுன்னா அதுல இருக்கிற 8 கோடி மக்களை பாதுகாத்து அவங்களுக்கு உண்டான வசதிகள் செஞ்சு கொடுக்கறது தான் இந்த அரசாங்கம். இந்த அரசாங்கம் நடத்தும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆளை போட்டு அவங்களால பார்த்துட்டு இருக்க முடியாது. அதுக்கு தான் ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. அதையும் மீறி குற்றங்கள் நடக்கத்தான் செய்யும். அந்த குற்றங்களை எப்படி பிரிவென்டிவா தடுக்கிறாங்க, இல்ல குற்றம் நடந்த பிறகு அதுக்கு என்ன ரியாக்ட் பண்றாங்க அப்படின்றதுதாங்க கவர்னன்ஸ். இப்போ இந்த மாதிரியான குற்றங்கள் உடனே ஸ்டாப் ஆகல, ஆனா நடக்க நடக்க அதுக்கு உண்டான ரியாக்ஷன்ஸ் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கு டிவிகே கவர்மெண்ட்ல. ஃபார் எக்ஸாம்பிள், கோயம்புத்தூர்ல சிறுமியோடைய பாலியல் பலாத்காரம் மற்றும் கொலை வழக்குல ஒரு தனிப்பட அமைச்சு அந்த குற்றவாளிகளை 24 hours to 36 hours கண்டுபிடிச்சி அவங்கள சட்டத்துக்கு முன் நிறுத்தினாங்கல்ல, அதுவே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தாங்க. இதுவே மற்ற கவர்மெண்ட் இருந்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஆளுங்கட்சியா இருந்தாங்கன்னா அவங்கள எப்படி எஸ்கேப் பண்ணலான்னு பார்த்துருப்பாங்க. இதே எதிர்கட்சியா இருந்தாங்கன்னா அவங்கள எப்படி காலர் பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருப்பாங்க. இது ஒரு பாலிடிக்ஸாவே தான் போயிருக்குமே தவிர இது பப்ளிக்கு உண்டான ஒரு ஆக்டிவிட்டியாவே போயிருக்காது. பட் இந்த கவர்மெண்ட்ல அதை முன்னிறுத்தி யாரா இருந்தாலுமே தப்பு பண்ணா தண்டனை உண்டு அப்படின்ற ஒரு இன்டென்ஷனை கொண்டு வராங்க. இது ஒரு பக்கம் இருக்க, அது மட்டும் இல்லாம ஆபரேஷன் ஷீல்ட் நெட், ஆபரேஷன் ஸ்பெஷல் டிரைவ், ஆபரேஷன் ப்ரிவேல், இது போன்ற அதிரடி நடவடிக்கைகள் மூலமா ரவுடிகளை, வரலாற்று குற்றவாளிகளை மற்றும் நிலுவையில வாரண்ட் குற்றவாளிகள் மீதும் தீவிர கண்காணிப்பும் சட்ட நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படுதுங்க. வெறும் 3 நாள்ல மாநிலம் முழுவதும் 15,349 ரவுடிகளை அடையாளம் காணப்பட்டு விசாரணை செய்யப்பட்டிருக்காங்க. 3,246 ரவுடிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 844 பேர் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. மேலும் 294 போதைப் பொருள் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதுல 419 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 1,49,00,000 மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் பண்ணப்பட்டிருக்குது. சென்னையில முடிச்சூர் இரட்டை கொலை சம்பவத்திற்கு பிறகு நடத்தப்பட்ட ஆபரேஷன் ஸ்பெஷல் டிரைவ், அது மூலமா 234 பேர் கைது அல்லது தடுப்பு காவலில் எடுக்கப்பட்டிருக்காங்க. அவங்கள 133 பேர் ரவுடிகள் மற்றும் வரலாற்று குற்றவாளிகள், 101 பேர் போதைப் பொருள் தொடர்புடையவர்கள். மேலும் 21.4 கிலோ கஞ்சா மற்றும் 1070 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்குது. இது வெறும் சென்னையில மட்டும் பண்ண ஆபரேஷன் வந்து கிடைச்சிருக்கிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட். அதே போல தூத்துக்குடி மாவட்டத்துல பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி கொலை செய்யப்பட்ட மாணவி, அவங்களுடைய வழக்கிலும் அரசு மற்றும் காவல்துறை மிக வேகமாக செயல்பட்டு குற்றவாளி தர்ம முனீஸ்வரன் கைது செய்யப்பட்ட வழக்குல விரைவாக விசாரிக்கப்பட்டு வெறும் 76 நாட்களுக்குள்ள தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குங்க. இதை விட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. இந்த வழக்குக்கு உண்டான தீர்ப்பு அந்த ஜட்ஜு ஒரு ஜுடிஷியல் சிஸ்டத்தை கொடுத்திருந்தாலுமே கரண்ட் கவர்மெண்ட் அதை எப்படி புஷ் பண்ணி முடிச்சிருக்காங்கன்றது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயங்க. அதே போல இன்னொரு பக்கம்
717 டாஸ்மாக் கடைகளை மூடிட்டு அதில் பணிபுரிஞ்சிருந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு அங்கிருந்து மாற்றம் பண்ணி வேற இடத்துலையும் வேலை வாய்ப்புகள் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி தமிழகத்தை ஒரு முன்னோக்கி தான் எடுத்துட்டு போயிருக்குது டிவிகே கவர்மெண்ட். இன்னொரு விஷயமும் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு சமையல் பண்றோம், சமைக்கும் போது நம்ம ஒரு ஒட்டையும் டேஸ்ட் பண்ணி எனக்கு உப்பு இல்லை, காரம் இல்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணதை விட ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் ஒவ்வொரு டைமிங் இருக்குது. அந்த சமையலுக்கு உண்டான டைமிங்கை கொடுத்தா மட்டும்தான் நீங்க எதிர்பார்க்கிற சுவையும் எதிர்பார்க்கிற திடமும் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு புது கவர்மெண்ட் அமைச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பழைய விஷயங்கள் என்னென்ன இருக்குன்றதையே ஒரு ஒயிட் பேப்பரா ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கே இன்னும் டைம் இல்லை. அதுக்குள்ள இந்த குற்றங்கள் குறைய ஆரம்பிச்சிருக்கு. தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். கண்டிப்பா ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தவிர்த்து எங்கெங்க குற்றங்கள் நடக்குதோ அதை ஒடுக்கிறதுக்கும் உண்டான வழிமுறைகளை எடுத்துக்கிட்டு இருக்குது டிவிகே கவர்மெண்ட். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச், பி பேஷண்ட், கான்ஃபிடண்டா இருங்க. தேங்க்யூ.